எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் விரைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை துவங்கும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனை, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கிவிடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர்வழியில் என்னை நிலைத்திருக்க செய்வாயா. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயா. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயா. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயா. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயா. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. டீச்சிங்ஸ் இருக்குது, திறந்துக்கலாம். நேரத்துல இருந்து நம்ம ஆதிமூல தவம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆதிமூல தவம் பார்க்குற நாட்கள்ல நாம் காலை பிரார்த்தனை முடிச்சுட்டு சில டீச்சிங்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நாம தியானிக்கணும். ஏன்னா ஆதிமூல தவத்துல நிறைய டீச்சிங்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கணும். முன்னாடியே எடுத்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்றது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பாரத கலாச்சாரத்துல அஷ்டாங்க யோகம் அப்படின்னு ஒரு டீச்சிங் இருக்குது. யோகத்துக்கான அடிப்படை அதுதான். இப்போ விபாசனா கல்ச்சர்ல சீலம், சமாதி, பஞ்ஞான் 3 பிரிவுகள் இருக்கு. விபாசனால சொல்லப்படக்கூடிய இந்த சீலத்தை நாம இந்திய கலாச்சாரங்கள்ல இருக்கக்கூடிய இந்த 7 அஷ்டாங்க யோகத்தினுடைய 7 நிலைகள்ல நாம விரிவா படிக்கிறோம். அஷ்டாங்க யோகத்தினுடைய 8 நிலைகள் என்னன்னு முதல்ல நம்ம பார்க்கலாம். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இது அஷ்டாங்க யோகம். இதுல சமாதியை விட்டுருங்க. மீதி 7 நிலைகள் இருக்கு இல்லையா, இதைத்தான் விபாசனால சீலம் அப்படிங்கிற ஒரு தன்மையில சொல்றாங்க. சரியா? இதுல இந்த 7 நிலைகள் என்ன, அதனுடைய விளக்கங்கள் என்ன, நாம அதுல இதுவரைக்கும் எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இயமம் அப்படின்னா சமூகத்துல நாம எப்படி ஒழுக்கமா வாழணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு விஷயம். நியமம் அப்படின்னா நாம எப்படி செல்ஃபா டிசிப்ளினா இருக்கணும்ன்றத பத்தின ஒரு விஷயம். இப்ப நம்ம எல்லா வகுப்புகள்லையுமே பெரும்பாலான வகுப்புகள் பார்த்துருக்கோம். பிறர் நலம் நாடுவதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை. நாம மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் இயமங்களின் அடிப்படை. ஏன்னா
அவங்க மேல உங்களுக்கு அந்த அன்பு இருந்தா மட்டும்தான் நீங்க சோசியலி ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருக்க முடியும். இல்லாட்டி கடமைக்கு இருந்து பிரயோஜனம் கிடையாது. இப்ப மத்தவங்க மேல இப்ப நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், நல்ல உணவு சாப்பிடணும், அவங்க நன்மைகள் நடக்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி மத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த இயமம். அது நமக்கு மிக அடிப்படையா கற்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நியமத்தை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளின்னா என்ன? உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், மன ஆரோக்கியமா இருக்கட்டும். அது அடிப்படையா நம்ம என்ன சொல்றோம்? உணர்வுகள், உணர்ச்சிகள். உணர்ச்சிகளை விலக்கி உணர்வுகள்ல வாழணும்னு நம்ம சொல்றோம் இல்லையா? மனதின் சமநிலைத்தன்மை அடைஞ்சுக்கணும்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இதுதான் செல்ஃப் டிசிப்ளின். சமநிலைத்தன்மையோட இருக்கிறது. மனம் ஒண்ணு சொல்றத எப்பயுமே கேட்டு நடக்கிறது. மனம் 2டைய ஆதிக்க நிலையிலிருந்து நம்ம விலகி இருக்கிறது. இதுதான் நியமம். இது நாம கிராஸ் பண்ணிருக்கோம். அடுத்து ஆசனம். ஆசனம் அப்படின்னா உடல் மீது ஆளுமை. ஒரு சுகமான உடல் தன்மையை பெற்று இருத்தல். அதுக்கு நிறைய உடல் சார்ந்த வழிமுறைகளை தாண்டியும் நாம அதிட்டானா அப்படின்னு ஒரு விஷயத்த கத்துக்கிறோம். அதிட்டானாலதான் நம்ம பிராக்டிஸ் பண்றோம். சோ அதிட்டானாவே ஆசனம் தான். ஆசனத்தை நாம ஒவ்வொரு நாளும் பண்றோம். அதுல ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களால கம்ஃபர்டபுளா உட்கார முடியலன்னா பிசிக்கலி யூ ஆர் நாட் ஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு நம்ம வாக்கிங் பண்ணணும். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அதிட்டானாதான் ஆசனம். அடுத்து பிராணாயாமம். பிராணாயாமம் அப்படிங்கிறது மூச்சின் மீதான கவனம், உணர்வும். இதுதான் பிராணாயாமம். மூச்சு நமக்கு கொடுக்கப்படுகிறது, நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். மூச்சின் மீது கவனம் மட்டும் வைத்தால் போதாது, உணர்வுடன் கூடிய கவனம் இருக்க வேண்டும். அதுதான் உயிரோட்டமானது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஸோ நாம பிராணாயாமத்தினுடைய முழுமையான வடிவத்தையும் கடந்து வந்துகிட்டு இருக்கோம். நேத்து கூட பண்ணோம். எப்பயுமே பண்றோம். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம். இது பிராணாயாமம். பிரத்யாகாரம். புலன்களின் மீது ஆளுமை. அதுல முக்கியமான புலன் 2 கண்ணும் காதும். ஃபார்ம் 3யுடைய பேசிக் என்னது? தேவையில்லாத இன்புட்ஸை உள்ள போட்டுக்காதீங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இதுதான் பிரத்யாகாரத்தினுடைய அடிப்படையும் முழுமையும். நீங்க இது தேவையில்லாதது, இந்த இன்புட் எனக்கு தேவையில்லை, இந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி எனக்கு தேவையில்லை, இந்த ஒரு படம் நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, இந்த புத்தகத்தை நான் படிக்கணும்னு அவசியம் இல்லை, யார் என்ன பண்ணா என்ன, இது எனக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன், வீணான ஒரு கேளிக்கை, இது எனக்குள் தேவையில்லாத எதிர்மறை தூண்டல்களை ஏற்படுத்தக்கூடிய பதிவுகள் இவை எனக்குள் வேண்டாம் என்று அந்த ஒரு கட்டுப்பாடு இருக்கு இல்லையா? வேண்டான்னு நினைக்கிறது. இதுதான் பிரத்யாகாரம். உங்களுடைய சக்தி மிக்க புலன்களாக இருக்கக்கூடிய கண்களின் மீதும் காதுகளின் மீதும் ஆளுமை. ஆளுமைன்னா என்ன? வேண்டாம், எனக்கு வேண்டாம். இது பிரத்யாகாரம். இதையும் நாம பண்றோம். அதுக்கப்புறம் என்னது? யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை. தாரணை அப்படின்னா கவனம். கவனம்னா என்ன? உன்னை பார்த்துக்கிட்டு கவனமாவே இருக்கிறதா, கவனிக்கிறதா? அப்படி கிடையாது. இப்ப கூட காலை பிரார்த்தனைகளை படிச்சோம். இறைவனே, நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. போன வாரத்துல கூட ஒரு நாள் நம்ம பார்த்தோம். கவனம் என்ன? கவனம் எப்போதும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பது குறித்த ஒரு கான்சியஸ்னஸ். இதுதான் தாரணை. இந்த கான்சியஸ்னஸ் இருந்தா நீங்க எல்லாத்தையுமே சரியாதான் செய்ய முடியும். ஏன்னா இறைவன் உங்களை பார்த்துட்டு இருக்கான்ற கான்சியஸ்னஸ் இருந்தா நீங்க எதையுமே தப்பா செய்ய முடியாது. அப்படியே தப்பா செஞ்சா கூட அதை நிம்மதியா செய்ய முடியாது. ஏன்னா இறைவன் நம்ம பார்த்துட்டு இருக்கான். இதுதான் தாரணை. இந்த தாரணை இயல்பாவே நமக்குள்ள உருவாயிருக்கு. இந்த தாரணைய நாம இயல்பாகவே அடைந்திருக்கின்றோம். ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே கவனிக்கிறது தாரணை இல்லை. இறைவன் எப்போதும் நம்முடன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்ற உணர்வோடு இருப்பது தாரணை. இதெல்லாம் இருக்கும்போது இயல்பா உங்களுக்கு வர்றதுதான் தியானம். அதைதான் நம்ம ஒவ்வொரு நாளுமே செய்யறோம். ஃபுல் டைம் செய்யாட்டி ஒரு 5 நிமிஷமாவது இந்த தியானம் செய்யறோம். இந்த 6 நிலைகள் இல்லாம 7வது நிலையாகிய தியானம் இல்லை. நீங்க இந்த 6ஐயும் கடைபிடிக்காம நான் தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்றது அது ஒரு இல்யூஷன், மாயை. இப்ப இந்த 6 நிலைகளை கடந்து இயல்பாகவே உங்களுக்கு தியானம் கை கொடுக்கும். நீங்க இந்த 6 நிலைகளை கடந்துட்டதுக்கு அப்புறம் நீங்க தியானத்துல தான் இருக்க முடியும். நீங்க கண்ண மூடி இருக்கிறீங்களோ கண்ண மூடி இல்லையோ, தியானத்துல தான் நீங்க இருக்க முடியும். ஒன்னும் ஆக்டிவ் மெடிடேஷன்ல இருப்பீங்க, இல்ல பாசிவ் மெடிடேஷன்ல இருப்பீங்க. பாசிவ் மெடிடேஷன் சொல்றது நீங்க செயல்கள்ல
தீவிரம் காட்டுவீங்க. நம்ம நேத்து கூட பார்த்தோம். புற உலகத்துல நீங்க செயல்படக்கூடியது ரொம்ப முக்கியம். சரியா? கண்ண மூடி இருக்கிறதும் முக்கியம். சோ ஏதாவது ஒரு தியானத்துல நீங்க ஈடுபடுவீங்க. சிந்தனை பயணத்துல இருப்பீங்க. கேள்விகள் இறைவன் நம்முடைய மனதில் அமைக்கின்றான் என்று நாம் பார்த்தோம். அந்த கேள்விகள், அது சார்ந்த சிந்தனைகள், செயல்பாடுகள், மிகப்பெரிய மகத்துவமிக்க செயல்களை நாம் புரிய வேண்டும் என்று புற உலகத்தில் நீங்கள் செயல்படுவீர்கள். அல்லது டெய்லி மெடிடேஷன் பண்ணணும். இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்முடைய அக உலகத்துக்குள்ள நாமளா இருக்கக்கூடிய நிலை. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். யாரும் உங்கள தியானம் பண்ணுங்கன்னு சொல்ல தேவையில்ல. தியானம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்ன்றத நீங்க உணர்ந்துகிட்டு நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க. சரியா? சோ தியானம் வரைக்கும் நம்ம வந்திருக்கோமா? இது நம்ம லைஃப்ல ஏற்பட்டிருக்கா? அஷ்டாங்க யோகம் புதுசு இல்ல. நம்ம தான் உண்மையான அஷ்டாங்க யோகத்துல இருந்துகிட்டு தியானம். இந்த தியானத்துக்கு அப்புறம் தான் சமாதி. இந்த தியானம் வரைக்கும் நாம விபாசனாவுடைய சீலத்தை கம்ப்ளீட் பண்றோம். இப்போ சமாதிக்கு வரும். இந்த சமாதி தான் ஆதி மூலத்தவம். சம ஆதி. உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறை ஆற்றலின் பார்வை உங்கள் மீது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தியானிக்கக்கூடிய தன்மை. இது சமாதி. தாரணைக்கும் சமாதிக்கு என்ன வித்தியாசம்? இறைவன் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறான்ற கவனத்தோட இருக்கிறது தாரணை. சமாதினா அதுல இன்னும் ஆழமா போறது. இன்னும் ஆழமா போறது. நம்மை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கு நம்மை அனுமதிப்பது. இப்போ ஆதிமூலத்தவம் என்பது சமாதியின் அடிப்படை. இப்போ ஆதிமூலத்தவத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஆதிமூலத்தவத்துக்கு நேரடியா வந்துட்டோமா? இல்ல. நேத்து கூட நான் சொன்னேன், நேரடியா ஆதிமூலத்தவத்துக்கு வர முடியாது. இந்த ஜேர்னிக்கு அப்புறம் தான் ஆதிமூலத்தவத்துக்கு வர முடியும். ஸோ ஆதிமூலத்தவம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். சமாதி, அதாவது சீலத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சமாதின்ற நிலைக்கு வந்திருக்கிறோம். இதுல ஆரம்ப நிலை தான் ஆதி மூலத்தவம். ஆதி மூலத்தவம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ரொம்ப சுகமான ஒரு விஷயம். இதுல எதையுமே நீங்க பண்ண தேவையில்லை. எந்த பொறுப்புமே. ஏன்னா நீங்க அத்தனையும் முடிச்சிட்டீங்க. இப்போ அது ஒரு மார்க் போடுறதுக்காக வந்திருக்கு. ஆசிரியர் பேப்பரை திருத்திக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஏதாவது எக்ஸாம் எழுத முடியுமா? சார் இந்த கேள்வி தப்பா எழுதிட்டு பேப்பரை கொடுங்க, மாத்தி எழுதிட்டு. எல்லாம் முடிச்சிட்டீங்க. இப்ப அந்த ஆசிரியர் யாரு? நல்ல ஆசிரியர். நீங்க தப்பு பண்ணியிருந்தா கூட அவரே கரெக்ட் பண்ணி அவரே மார்க் போட்டு இனிமேல் இதை பண்ணாத, இது பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தந்துருக்கேன். இதுதான் ஆதிமூலத்தவம். ஸோ ஆதிமூலத்தவம் அப்படிங்கிறது அதிட்டானா கூட அவசியம் கிடையாது. ஏன்னா அதிட்டானா ஒரு எக்ஸாமுக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுற மாதிரி தான். இதுல அதிட்டானா இல்லை. மூச்சு கவனிக்கிறதும் இல்லை. உணர்வோடு இருக்கிறதும் இல்லை. உங்க இயல்புல இருக்கிறது. ஏன்னா இந்த தியானம் வரைக்கும் உங்க இயல்பே நல்லா மாறிடுச்சு. அந்த இயல்புல நீங்க இருங்க. அந்த இயல்பு நல்லா மாறிடுச்சா இல்லையாங்கிறத பாக்குறது தான் இறைவனுடைய இந்த பணி. அந்த சமாதியில அதான் நடக்கும். அதனால ஆதிமூலத்தவத்தினுடைய மூடு எப்படி தெரியுமா? இந்த ஃபைனல் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பசங்கள்லாம் எக்ஸாம் ஹாலோட வெளியே வருவாங்களா, பாடா எக்ஸாம் முடிஞ்சிருச்சுப்பா, அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் ஆதிமூலத்தவம் பண்ணும். சரியா? ஸோ அதிட்டான அவசியம் இல்லை. எதுவுமே அவசியம் இல்லை. கண்ணை மூடி ரிலாக்ஸா உட்காருங்க. ஆனா இறைவனுடைய பார்வை என் மீது இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான். இறைவன் எங்கிருந்து வேணாலும் உங்களை பார்ப்பான். உள்ள இருந்து பார்க்கறானா, வெளியில இருந்து பார்க்கலாம். இறைவனுடைய பார்வை, அவனுடைய பார்வை விழாத இடமே இல்லை, இருக்க முடியாது. இறைவனுடைய பார்வை என் மீது இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய அத்தனை அமைப்புகளும் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இறைவனை பார்த்து கொண்டிருக்கு. என்னுடைய எண்ணங்களை, நோக்கங்களை, என்னுடைய உடலை, என்னுடைய நோய் தன்மைகளை, என்னுடைய கேள்விகளை, அத்தனையும் நான் என்னவா இருக்கணும், நான் என்ன ஆகணும்னு நினைக்கிறேனோ எல்லாத்தையுமே இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வோடு தியானத்தில் நிலைத்திருத்தல் தான் ஆதிமூலம். இது அவ்வளவு சுகமான ஒரு தொழில். ஏன்னா நாம நிறைய விதமான அடையாளங்களை போட்டுக்கிட்டு அதை தக்க வச்சுக்கிட்டு வேஷங்களை போட்டுக்கிட்டு அதை களைஞ்சிடக்கூடாதுன்ற கவனத்துல இருக்க வேண்டிய தேவையில்லை. நாமளா இருக்கிறோம். நான் இப்ப இவ்வளவுதாங்க ஐயா, என்னை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இது ஆதிமூலத்தவம். ஆதிமூலத்தவத்தினுடைய பயணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. பட் தவத்துல நம்ம ஈடுபடுறதுக்கான வழிமுறை இது. சரி, இப்போ நாம எல்லாருமே ஆதிமூலத்தவம் செய்ய தொடங்கலாம். கண்களை மூடி சுகமான தன்மையில் ஆதிமூலத்தவத்தில் நிலை கொள்ளுங்கள். இறைவன் முன்னால் நீங்கள்
அமர்ந்திருக்கின்றீர்கள். இறைவனுடைய பார்வை உங்கள் மீது முழுமையாக விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த பார்வையிலிருந்து எதுவும் மறைந்திருக்க முடியாது. இறைவன் அத்தனையும் பார்த்து உங்கள் உள்ளங்களில் உள்ளதையும் அவன் அறிந்து, உள்ளங்களை படைத்தவனே அவன்தான். உள்ளங்களில் உள்ளதை அவன் அறிந்து. உங்கள் எண்ணங்களில் இயல்பான தன்மை இருக்க வேண்டும். எதையும் நீங்கள் கட்டுப்படுத்தவோ தேர்ந்தெடுக்கவோ தேவையில்லை. இயல்பில் இருக்கும். உங்கள் உடல் இயல்பில் இருக்கட்டும். இறைவனுடைய பார்வை அந்த இயல்பை பார்க்கிறது என்ற உணர்வு முக்கியம். இயல்பில் மாற்றங்களை செய்ய நினைப்பதையும் அந்த பார்வை பார்க்கிறது. இந்த நோக்கத்தை பார்க்கிறது. கெட்ட எண்ணங்கள் வருகிறது என்றால் அது இயல்பாக இருக்கிற பட்சத்தில் அதை அப்படியே நீங்கள் விட வேண்டும். இதுதான் இயல்பு. அதை இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த கெட்ட எண்ணத்தை நீங்கள் வெறுப்பவராக இருக்கிறீர்கள் என்பதையும் இறைவன் அறிந்து ஜஸ்டிஃபை பண்ண தேவையில்லை. எல்லாத்தையும் இறைவன் அறிந்தவன். உணர்வோடு ஆதி மூலத்தவன்.
இறைவன் முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இறைவனுடைய பார்வை நம் மீது இருந்து கொண்டிருக்கிறது. நேரடியாக நம்மை இறைவன் முழுமையான தன்மையில் கவனித்து நமக்காக அவனுடைய பார்வை இப்போது நம்மீது மிக கண்ணியம் மிகுந்த ஒரு உணர்வு நிலையில், இது கற்பனை அல்ல, மகா சத்தியம். இறைவனுடைய பார்வை நம் மீது நேரடியாக முழுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மனதில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அவன் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த பார்வையின் பரிசுத்த ஒளியை உங்களுக்குள் அனுமதி அனுமதித்தாலும் அனுமதிக்காவிட்டாலும் அந்த ஒளி அனைத்தையும் கடக்க வல்லது. உணர்வோடு ஆதி மூலத்தவம். இறைவன் முன்னால்
நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள். இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். இதை நாம் மறந்து போனாலும் அந்த மறந்து போனதையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இறைவன் மறந்து போவன் அல்ல. அவனுடைய பார்வை எப்போதும் ஒரு க்ஷணமும் தவறாமல் முழுமையாக நம் மீது இருந்து நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டால் அந்த பார்வை நம் மீது எப்போதும் இருந்து. இப்போது விழிப்புணர்வோடு அதை உணர்ந்தவர்களாக நாம் தவம் இயற்றிக்கொண்டிருக்கிறோம். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்வோம். சமாதி நிலையில் ஆதிமூல தவம் என்பது அடிப்படையான ஒரு தன்மை. கொஞ்ச நாள் இதுல நம்ம பயணிக்கணும். அதுக்கப்புறம் இறைவன் நாடிய சில விஷயங்கள் இருக்குது. சமாதியிலேயே நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்க வேண்டியிருக்குது, தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. இந்த சமாதி நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கிறதா இருந்தா, இது ஒரு மனித வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலை.
இந்த நிலைய நாம அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே அங்கிருந்து இறைவனுடைய வழிகாட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மனிதர்களுடனான எந்த விதமான இதுவும் தேவையில்லை. கைடன்ஸ், வழிகாட்டி கூட தேவையில்லை. சமாதி வரைக்கும் தான் வழிகாட்டி. இறைவனுடைய செய்திகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர் உங்களுக்கு தேவை. இறைவனே அந்த மனிதரை அமைத்து தருவான். அவரை நாம் வழிகாட்டி, ஆசிரியர், தூதர் என்றெல்லாம் சொல்லுவோம். அந்த சமாதிக்கு அப்புறம் இறைவன் உங்களை தன்புறம் அவனே நேரடியாக உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளும். அதுதான் விபாசனால பஞ்ஞான்னு சொல்றாங்க. ஞானம், பஞ்ஞான ஞானம். அதாவது ஞானம் அடைவதற்கான தகுதி சமாதியில் முழுமை அடைகிறது. அதன் பிறகு ஞானம் வழங்கப்படுது. அப்ப இதுவரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் ஞானம்னா அதெல்லாம் வாழ்க்கையினுடைய அடிப்படைகள். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த பஞ்ஞா என்பது தனித்துவமானது, உங்களுக்கானது. உங்களுக்காக அந்த ஞானம் படைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒண்ணு சொல்லுவோம், அதுதான் அந்த பஞ்ஞா. அது இறைவன் உங்களை தனியா தேர்ந்தெடுத்து அவனே நேரடியா கொடுக்கும். அதான் பஞ்ஞான விபாசனால குறிப்பிடுறாங்க. ஆக்சுவலி சமாதியில என்ன நடக்குதுன்னா தீட்சை நடக்குது. பஞ்ஞாவுக்கான தீட்சை, ஞானத்துக்கான தீட்சை சமாதியில் நடக்குது. அந்த தீட்சையை யார் கொடுக்கறது? இறைவன் தான் கொடுப்பான். தீட்சைனா என்ன தெரியுமா? அப்ரூவல். யார் அப்ரூவ் பண்ண முடியும்? இறைவன் தான் அப்ரூவ் பண்ண முடியும். இன்னைக்கு மனிதர்கள் எல்லாம் தீட்சை கொடுக்குறாங்க, அது தீட்சை அல்ல. இறைவன் தான் தீட்சை கொடுக்கும். அதனால சமாதியில நமக்கு தீட்சை கிடைக்குது. அந்த தீட்சை கிடைக்கிறது நம்ம நல்லா உணர முடியும். நீங்க உடனே தீட்சை கிடைச்சா நம்ம வேற மாதிரி மாறிடுவோம், அப்படி இல்லை. இறைவன் நாடியதை நீங்கள் அவ்வளவு ஈடுபாட்டோட எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம செய்வீங்க. காலத்தவணை முடிகிற வரைக்கும் உலகத்துலதான். ஆனா இந்த உலக வாழ்க்கையில அந்த செயல்பாடு அப்படி அமையும். அதனால சமாதி என்ற இந்த நிலையில ஆதி மூல தவத்தை ஈடுபாட்டோட நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஃபார்ம் 3 ரொம்ப முக்கியம். ஃபார்ம் 3 நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரத்யாக தேவையில்லாத விஷயங்கள் உள்ள போடாது. சமாதிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது மேல உங்களுக்கு விருப்பமே இருக்காது. சொல்ல போனா உங்களுக்கு ஒரு டிவியை ஆன் பண்றதுக்கான ஒரு இன்டென்ஷனே வராது. ஒரு பாட்டை கேட்கறதுன்ற அந்த தாட்டே வராது. ஈவன் ஒரு புக்கை கூட, ஒரு வேத புத்தகமே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது திறக்கணுன்ற எண்ணமே வராது. ஏன்னா எல்லாமே உள்ள இருக்குல்ல, அதெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த வேத புத்தகம் உள்ள இருக்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க அதை ரியலைஸ் பண்ண நீங்க ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்களா, அது ஏற்கனவே நீங்க ரியலைஸ் பண்ணதா. ஸோ இதுதான் அந்த சமாதியினுடைய தன்மைகள். அதனால ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக பருவம் இது. தொடர்ந்து நாம இறைவனுடைய அருளை கொண்டு இணைந்திருப்போம். இறைவனுடைய இந்த நினைவூட்டல்களை எல்லாம், புதிய வழிமுறைகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டு பயணித்துக் கொண்டிருப்போம். நாளைய தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.